சாதாரணமா உட்காந்து அவங்க கிட்ட பேசுற மாதிரி தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இவன் என்ன பண்ணானா தண்ணி திறந்து அதுல ஒரே ஆட்டம் போட்டா, நிறைய தண்ணி வேற வேஸ்ட் பண்ணிட்டான். நான் பார்க்கவே இல்ல. என்ன தண்ணி சத்தம் கேக்குதுன்னு போய் பார்க்கும்போதுதான் இவன் திறந்துட்டு அது கீழே உட்காந்துட்டு இருந்தான். ஏன்டா இப்படி பண்ண, இந்த மாதிரி கேக்குற மாதிரி தாங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. ஆனா நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மள திட்டுறாங்க அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு நல்லா தெரியுது. திரும்பி என்கிட்ட அவன் வந்து ரொம்ப ஆக்டிவா பேசுவான். இன்னைக்கு பேசவே இல்ல. உன் காலெல்லாம் எப்படிடா இருக்கு, இப்படி போய் ஆட்டம் போடலாமா, நிறைய முறை சொல்லியிருக்கல அப்படின்னு தான் நான் கேட்டுட்டே இருந்தேன். அவனும் கொஞ்ச நேரம் என்னை பார்த்துட்டே இருந்தான். எதுவுமே பேச ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தான். என்ன நினைச்சான்னு தெரியலங்க. நான் இப்படியே வீடியோ எடுத்துட்டு முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் உடனே போயிட்டு நேரா போனான். எங்க போறான் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப மெதுவா போனாங்க. ஒருவேளை வெளியே போயிடுறான் போல இருக்குன்னு நினைச்சு நாங்க அப்படியே தான் வீடியோ எடுத்தேன். பாத்தீங்கன்னா அந்த பைப் எடுத்துட்டு வந்துட்டான். ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன்லம்மா, என்ன ஒரு அடி அடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தான். நிஜமாவே இதை போய் நீ கொண்டு வாடா அப்படின்னு நான் சொல்லவே இல்லைங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுல எப்படா நான் உன்னை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதை கொடுத்துட்டு என் கை மேல வர கைய வச்சான். எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இந்த அளவுக்கு ராக்ஸிலாம் இத்தனை பெட்ஸ் வளர்த்தோம். எங்க வீட்டுல ஒரு பெட்ஸ் கூட இப்படி இல்லைங்க. நான் தப்புதாம்மா பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேங்கிற மாதிரி இந்த பைப்பை கொண்டு வந்தான். அந்த அளவுக்கு அவனுமே வந்து இன்னைக்கு ரொம்ப சேடா இருந்தான்.